ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலக ஐஸ் அகாடமி சார்பாக நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வல்கனோஸ் எரிமலைகள் இதை பற்றி பார்ப்போம். ஸோ இது புவியியலில் வரக்கூடிய ஒரு டாபிக். ஸோ ஜாகிரஃபியில் வரும், பார்க்கலாம். A volcano is a vent or opening or an opening in the earth's crust. ஸோ அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ எர்த்தோட லேயர்ஸை பற்றி நான் நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எர்த்தில் 3 லேயர்ஸ் இருக்குங்க. அதாவது இன்டீரியர் ஆஃப் த எர்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உட்பகுதி அப்படின்னு. ஸோ எர்த்தில் க்ரஸ்ட்டு, கோரு, அப்புறம் மேண்டில் அப்படின்னு 3 இடம் உண்டு. ஸோ 3ஆவதாக இருக்கிற இந்த அடிப்பகுதி, அதாவது இப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ எர்த்தை இப்படி நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா ஸோ இது கோர். ஆனால் இது மேண்டில் நடுவில் இருக்கிறது. ஸோ இது க்ரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த க்ரஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வாழ்கிற நிலங்க. ஸோ நார்மலாக நம்மளோட நிலம் இருக்குல்ல, ஸோ அதில் லைட்டாக தோண்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். ஸோ அதான் க்ரஸ்ட்டு. ஸோ இந்த எர்த் க்ரஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஓப்பனிங் மாதிரி ஃபார்ம் ஆகி இருந்தது. ஸோ அப்படி இருந்தால் அதுதான் எரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வல்கனோ ஒரு வெண்ட்டாக இருக்கும் அல்லது ஒரு ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது எரிமலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த் க்ரஸ்ட்டில் இருக்கும், த்ரூ விச் ஹாட் மேக்மா எரப்ட் ஆகி வெளியே வரும். ஸோ மேக்மா அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இது ஆக்சுவலாக லாவா, மேக்மா இதெல்லாம் நம்ம ராக்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ ராக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ராக்ஸில் நம்ம படித்தோம். அந்த மேக்மா தான் இங்கே வரும்னு நான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஹாட் மேக்மா ஒன்றும் இல்லை, எரிமலை குழம்புன்னு சொல்கிறோம்ல, அதுதான். எரப்ட்ஸ் ஃப்ரம் டீப் பிலோ த சர்ஃபேஸ். ஸோ ரொம்ப பிலோ, ஸோ இந்த ஏர்த்தில் பிலோவிலேருந்து மேலே அப்படியே அந்த எரிமலையை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு டியூப் மாதிரி இருக்குங்க. ஸோ எரிமலையோட நடுவில். ஸோ அது மூலமாக மேலே வரும். ஸோ வேரியஸாக அப்படி கனெக்டாக இருக்கும். ஸோ இது மூலமாலாம் மேலே கடைசி இந்த வெண்ட் மூலமாக வெளியே வரும். ஸோ இதுதான் எரிமலையோட ப்ராசஸ்ஸு. இதுதான் ஆக்சுவலாக இதுதான் பேசிக். ஸோ இதை மட்டும் ஒரு சின்ன டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த மோல்டன் ராக் மெட்டீரியல் வித்தின் த எர்த் டுகெதர் வித் த கேஸஸ் கால்டு மேக்மா. ஸோ மேக்மா அப்படிங்கிறது ஒன்றுங்க, எர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ராக் மெட்டீரியல். அது மோல்டன் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அதனால தான் அது மோல்டன் ஆகி வெளியே, மோல்டன் ஸ்டேஜ்லேருந்து வெளியே திருப்பி சாலிடிஃபை ஆகுது, அந்த கட்டி ஆகுது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்போம். அப்படி ஆச்சு அப்படின்னா அது வெளியே ஃபார்ம் ஆகிற ராக்கு. ஸோ உள்ளே இருக்கிற வரைக்கும் அது மோல்டன் ஸ்டேஜில் தான் இருக்குது வித்தின் த எர்த் டுகெதர் வித் த கேஸஸ். ஸோ எர்த்துக்கு அடியில் நிறைய கேஸஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த கேஸஸ் கூடலாம் சேர்ந்து இந்த ராக்ஸும் சேர்ந்து மேக்மா ஃபார்ம் பண்ணுதுங்க. ஸோ இதான் மேக்மாக்கான டெஃபினேஷன். அடுத்து ஆஃப்டர் இட் ரைசஸ் டு த சர்ஃபேஸ் இட் இஸ் கால்ட் லாவா. ஸோ ஒரு எர்த்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் மேக்மா. ஸோ எர்த்தை விட்டு மேலே வந்துருச்சு, வெளியே வந்துருச்சு, எர்த் சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் லாவா. ஸோ எரிமலை குழம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், லாவா. ஓகே. அடுத்து த டாப் ஆஃப் திஸ் கோன் இஸ் யூஸ்வலி மார்க்டு பை த ஃபனல் ஷேப்டு டிப்ரெஷன். ஸோ ஒரு கோன் இருக்குது அப்படின்னா ஸோ அதோட டாப் எப்போயுமே ஃபனல் ஷேப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாப் ஃபனல் ஷேப்பில் இருக்கும். விச் இஸ் கால்ட் அஸ் கிராட்டர். ஸோ இது கிராட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு பேர் கிராட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு தமிழில் எனக்கு தெரியல. ஆனால் இந்த எக்ஸாமுக்கு இது தமிழில் தேவைப்படாது, உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இங்கிலீஷில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் இது என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் அந்த வேர்டை பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த வேர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு இது ஞாபகம் வரும். ஓகே எரிமலையோட ஸோ ஹெட் அந்த பகுதி தான் கிராட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும்ல. ஸோ அதுக்காக ஓகே. த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் வல்கனோ. ஸோ வல்கனோ எரிமலைகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பெயர் வல்கனாலஜி. ஸோ பெயர்லேயே வரும் வல்கனாலஜி. அடுத்து வல்கனிக் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு எரிமலை வெடிக்குது அப்படின்னா, ஒரு லாவா வெளியே வருது அப்படின்னா என்ன, ஸோ அது எதனால் அது காஸ் பண்ணுது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆஸ் த டெப்த் இன்க்ரீசஸ். ஸோ அதாவது ஒரு பூமி இருக்குது நார்மலாக அப்படின்னா, டெப்த்து நீங்கள் தோண்டாவது இன்க்ரீஸ் ஆக உள்ளே போய்கிட்டே இருக்கீங்க தோண்டிட்டே அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் போயிட்டு இருக்கும்போது அதோட ரேட் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ் ஃபார் எவ்ரி 35 மீட்டர். ஸோ ஒவ்வொரு 35 மீட்டர் நீங்கள் தோண்டி போகும்போதும் உங்களுக்கு 1 டிகிரி செல்சியஸ் கூடிக்கிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இது ஒரு ரீசனாக அமையுது. இன்னொன்று, there is also a great pressure. ஸோ நீங்கள் கீழே போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் அதிகரிக்கும். ஸோ எர்த்தோட ப்ரெஷர் நீங்கள் தோண்டி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ப்ரெஷர் அதிகரிக்கும். ஸோ இதுவும் ஒரு ரீசன். அட் த டெப்த் ஆஃப் அபவுட் 15 கிலோமீட்டர் த ப்ரெஷர் இஸ் அபவுட் 5 tons per square centimeter ஆஃப் ராக். அதாவது
ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறது வந்து ஸ்கொயர் சென்டிமீட்டரில் வந்து மெஷர் பண்ணுறாங்க ஆஃப் ராக்னு சொல்லி. ஸோ இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தோண்டிட்டீங்க எர்த்துக்கு அடியில் அப்படின்னா, ஸோ அங்கே உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 15 கிலோமீட்டர் தோண்டிங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான் நான் இந்த பாயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 5 டன் பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து ப்ரெஷர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டர் தீஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் த இன்டீரியர் ஆஃப் த எர்த் இன் அ செமி மால்டன் ஸ்டேட்டில் இருக்குமாங்க. அதாவது உள்ள நம்ம மேக்மா இருக்குன்னு சொல்கிறோம்ல, ஸோ இந்த மேக்மா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இந்த ஏரியாவில் இவ்வளோ தூரம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்மா வந்து கண்ணில் படும். ஸோ இந்த மேக்மா அப்படிங்கிறது இன்டீரியர் ஆஃப் த எர்த்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சூழல்களுக்கு நடுவில் மேக்மா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி? செமி மோல்டன் ஸ்டேட்டில். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகிருக்காது, செமி மோல்டன் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். அது அப்படியே ரைஸ் ஆகி மேலே வந்ததுக்கப்புறம் அதை லாவான்னு சொல்லுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த மேக்மா அண்டர் கிரேட் ப்ரெஷர் ஹாஸ் த கெப்பாசிட்டி டு டிசால்வ் கிரேட் வால்யூம் ஆஃப் கேஸஸ். ஸோ நிறைய அங்கே சுற்றிட்டு இருக்கக்கூடிய கேஸஸை வந்து அது வந்து உட்கொள்ளக்கூடிய தன்மை பெற்றிருக்கும். ஏன்னா இதுவே அதிக ப்ரெஷரில் இருக்கும். இது வந்து கரைச்சிருவாங்க, அப்படியே அந்த கேஸை ஃபுல்லாக உட்கொண்டு வாங்கி அப்படியே வந்து இது கொஞ்சம் அந்த கேஸை ஃபுல்லாகவே வந்து வாங்கிக்கிடும், வெளியே வந்து ரிலீஸ் பண்ணாது அந்த மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டி டு டிசால்வ் த கிரேட் வால்யூம் ஆஃப் கேஸஸ். ஸோ எவ்வளோ கேஸ் இருந்தாலும் அதை வந்து கரைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதுகிட்ட இருக்குது மேக்மாட்ட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் மேக்ஸ் வால்கனிக் மெட்டீரியல் பர்ஸ்ட் ஃப்ராத். அதாவது இதுதான் வந்து வால்கனிக் மெட்டீரியல், அங்கே இவ்வளோ ப்ரெஷர் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து வர்றதுனால சில எரிமலைகள்லாம் வந்து வெடிச்சு செதுறதுன்னு நியூஸில் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பர்ஸ்ட் ஆகிறதுக்கு ஃப்ராத்னா நுரைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ வந்து ஒரு வெறும் ஒரு வட்டமாக வந்து இந்த பபுள்ஸ் விட்டோன்னா எப்படி வந்து பபுள் வந்து வருதோ அந்த மாதிரி வந்து இந்த உள்ளே இருக்கக்கூடிய கேஸும் அதோட ப்ரெஷரும் அப்படி வர்றதுனால தான் வெடிச்சு செதுறும் போது கேஸஸும் வந்து வரும். அதான் வந்து ஃப்ராத்னு சொல்கிறோம். த்ரூ விச் வீக் ஸ்பாட்ஸ் இந்த எர்த் கிரஸ்ட். அதாவது எப்போவுமே வந்து எரிமலை எல்லா இடத்துலையுமே வந்து வெடிச்சிடாதுங்க. ஸோ எர்த் கிரஸ்ட் இருக்குது அப்படின்னா அதில் எங்கேயாவது வீக் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்கோ ஸோ அங்கே மட்டும்தான் வந்து எரிமலைகள் வந்து வெடித்து வெளியே வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து நேச்சர் எப்படி இருக்கும்? ஸோ வால்கனிக் எரப்ஷனோட நேச்சர் என்ன அப்படின்னா மேக்மா வந்து ஸ்லோவாக ரைஸ் ஆகும் டு த சர்ஃபேஸ். ஸோ மெயினாக மேக்மா வந்து அப்படியே ஸ்லோவாக ரைஸ் ஆகி சர்ஃபேஸ்க்கு வந்து வருது அப்படின்னா ஸ்ப்ரெட்ஸ் ஓவர் த வேஸ்ட் ஏரியா. சர்ஃபேஸில் ரொம்ப தூரத்துக்கு போயிடும். எரிமலையிலேருந்து வெளியே வர்ற எரிமலை குழம்பு வந்து நமக்கு தெரியும், அப்படியே அந்த வளைஞ்சு சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ்க்கெலாம் போகும். நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க. இதை தான் ஃபிஷர் எரப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபிஷர் எரப்ஷன் அப்படிங்கிறது பேர். ஸோ இதே மேக்மா வந்து குயிக்காக ரைஸ் ஆகி, ஸோ ஸ்லோவாக ரைஸ் ஆகி மேலே வந்து எல்லா பக்கமும் வந்து போகுது அப்படின்னா அது ஃபிஷர். அதே வேகமாக ரைஸ் ஆகி டக்குன்னு வந்து போயிடுது அப்படின்னா குயிக்லி டு த சர்ஃபேஸ்க்கு வந்து ரீச் ஆகி லாவா இஸ் த்ரோன் அவுட் இன்டு அட்மாஸ்பியர். அதாவது வேகமாக வந்து சர்ஃபேஸ்க்கு ரீச் ஆகி வெளியே வந்து ப்ரெஷர் எப்படி நம்ம இருக்கும்போது எப்படி வந்து வெடிக்குது அப்படின்னு பார்த்தோமோ அந்த மாதிரி லாவா வந்து த்ரோன் அவுட் டு ஹை இன்டு அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியருக்கு அதாவது மேகத்தை பார்க்க வேகமாக வந்து போகுது அப்படின்னா அந்த கேஸஸோட வந்து வெடிக்குது அப்படின்னா ஸோ அது வந்து இட்ஸ் நோன் அஸ் எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ பேர்லேயே இருக்குது எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக வந்துச்சு அப்படின்னா ஃபிஷர். இதே வந்து வெடிச்சு செதறிச்சுன்னு நியூஸ்லாம் பார்க்குறோம்ல அந்த மாதிரி வந்து ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு, ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு போகாது, கிட்டே வந்து இருக்கும். அதான் வந்து ஏன்னா வந்து இப்போது ஸ்லோவாக போகுது அப்படின்னா அது வந்து ரொம்ப தூரத்துக்கு வரைக்கும் போகும். ஆனால் வந்து டக்குன்னு வெடிச்சுது அப்படின்னா அது வந்து பக்கத்துலேயே வந்து விழுந்துடும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷன். அடுத்து லாவா ஃப்ளோ இஸ் அஃபெக்டட் பை விஸ்காசிட்டி. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த லாவா வெளியே வந்துருச்சுன்னா அது பேர் லாவான்னு பார்த்தோம். ஸோ அந்த சர்ஃபேஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த லாவாவோட ஃப்ளோ வந்து இப்போது ஒரு லாவா வந்து மேலே எரிமலையோட அந்த வெண்ட்லேருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா ஸோ அந்த லாவா வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும்லங்க. ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா அந்த லாவா வந்து இங்கேருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா இது வந்து இப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வந்து போகும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாஸ்க்கு. ஸோ இந்த ஃப்ளோ வந்து வேகமாக இருக்குதா ஸ்லோவாக இருக்குதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது விஸ்காசிட்டி. ஸோ இந்த விஸ்காசிட்டி தான் முடிவு பண்ணும். அதாவது அதோட தன்மை எப்படி இருக்கோ அப்படிங்கிறத அதை வந்து இதுதான் வந்து டிசைட் பண்ணும். என்னென்னா விஸ்காசிட்டி ஆஃப் த லாவா இஸ் டிட்டர்மைன்ட் பை த அமௌண்ட் ஆஃப் சிலிக்கா அண்ட் வாட்டர். ஸோ அதில் எப்படி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோவாக போகும். ஸோ லிக்விடாக இருந்தது அப்படின்னா வேகமாக வந்து போயிடும். ஸோ இதை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது த அமௌண்ட் ஆஃப் சிலிக்கா அண்ட் வாட்டர். இந்த மேக்மாவில் இருக்கக்கூடிய சிலிக்கா மற்றும் வாட்டர், ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து இந்த எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். மேக்மா அப்படிங்கிறது உள்ளே இருக்கிறதுனால ஸோ உள்ளே இருக்கும்போது அதில் சிலிக்கா கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, அதை பொறுத்து தான் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த லாவா வந்து எவ்வளோ வேகமாக போகுமா இல்லை ஸ்லோவாக போகுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இதில் வந்து என்னென்னா இப்போ வந்து வாட்டர், ஸோ இந்த வாட்டர் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா லிக்விடாக இருக்கும் ஆஃப்கோர்ஸ். இதே சிலிக்கா நிறையா இருந்ததுன்னா கட்டி சாலிடாக வந்து இருக்கும். ஸோ அதனால் மெதுவாக தான் வந்து ஃப்ளோ வந்து இருக்கும். ஸோ இப்போ அதையும் கொடுத்துருக்கேன். ஹை விஸ்காசிட்டி லாவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹை விஸ்காசிட்டினா ரொம்ப கெட்டித்தன்மை வாய்ந்த ஒரு லாவா அப்படின்னா இஸ் ரிச் இன் சிலிக்கா. சிலிக்கா கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும், வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருந்தால் தானே அது வந்து இப்போ சிம்பிளாங்க சின்னதாக ஒரு சந்தனம் கட்டிலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ
கோயிலில் கூட பார்த்துருப்பீங்க. சந்தன கட்டி வந்து கரைக்கிறீங்க அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ லிக்விடை வந்து அதிகமாயிரும். சந்தனம் தண்ணி வந்து யாரும் தொட்டு வந்து நெத்தியில் வைக்க முடியாது. ஆனால் வந்து அளவு கொஞ்சம் பார்த்து தண்ணி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ லிக்விட் கண்டென்ட் வந்து வாட்டர் கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா சந்தனம் வந்து நிறைய இருக்கிற நம்ம கட்டியாக வந்து உருட்டுவாங்கல்ல, சந்தனம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் மேட்ரு. ஸோ இது வந்து ஹை விஸ்காசிட்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொலகொலன்னு நமக்கு வந்து கலக்கிறோம் அப்படின்னா தண்ணியை வந்து பார்த்து தான் நம்ம வந்து ஊற்றுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து லிட்டலாக இருக்கும், சிலிக்கா கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதே வந்து லோ விஸ்காசிட்டி அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ வந்து சிலிக்கா கண்டென்ட் வந்து லிட்டலாக இருக்கும், வாட்டர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து லோ விஸ்காசிட்டி லாவா. இப்போ வல்கனோட டைப்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதோட முடியுதுங்க. ஸோ வல்கனோட டைப்ஸ் வந்து ஷீல்டு, சின்ட்ரிகோன் அண்ட் காம்போசிட். காம்போசிட்டை ஸ்ட்ராட்டோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ என்னன்னா ஒன்றும் இல்லை, ஷீல்டு வல்கனோ, ஸோ வந்து சின்ட்ரிகோன் வல்கனோ, காம்போசிட் வல்கனோ, இது மூணையும் வந்து பார்த்துடலாம். சரி, ஓகே. Volcanoes are also grouped according to their periodic eruptions of such of, அதாவது ஒன்றும் இல்லை, இது வந்து என்னென்னா நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். வல்கனோஸ் வந்து இப்படி ஒரு வகைகள் இருக்குது. இன்னொரு வகை இந்த 3 வகைகள் வந்து அதோட ஷேப்பை பொறுத்து இருக்குங்க. ஸோ வந்து ஷேப் வந்து எப்படி இருக்குது, ஷீல்டு மாதிரி இருக்கா, சின்ட்ரிகோன் மாதிரி இருக்கா, ஸோ இதை பொறுத்து இருக்கும். அதே இந்த வல்கனோஸ், ஸோ இந்த குரூப் இருக்குது, அடுத்து வரக்கூடியது வந்து என்னென்னா அதோட எரப்ஷன்ஸை பொறுத்து இருக்கும். அதாவது எத்தனை தடவை இந்த எரிமலையில் வந்து இப்போ வெடிச்சது, இப்போ லாஸ்ட்டாக வந்து தொடர்ந்து வந்து எரிமலை குளம் வந்து வெளியே வந்துட்டு இருக்கா, இல்லைனா எப்பயாச்சும் ஒருக்க வந்து வருதா, இல்லைனா வராமையாக வந்து இருக்குதா ரொம்ப நாளாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்தும் இதை வந்து குரூப் பண்ணுவாங்க. பீரியாடிசிட்டி ஆஃப் எரப்ஷன்ஸை பொறுத்து வந்து ஆக்டிவாக இருக்கா, டார்மண்ட்டாக இருக்கா, இல்லைனா எக்ஸ்டென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டிவ்னா எப்போவுமே வந்து எரிமலை குளம் வந்து இருக்கும். ஸோ அது பக்கத்தில் யாருமே வந்து போக முடியாது. ஸோ ஏன்னா திடீர்னு எப்போ வந்து எரிமலை வந்து வெடிக்கும் அப்படின்னு தெரியாது. அதே டார்மண்ட் அப்படின்னா நம்ம வந்து எப்பயாச்சும் சொல்லவே முடியாது, திடீர்னு வந்து எரிமலை வந்து வெடிக்கும். அதே எக்ஸ்டென்ட் அப்படின்னா எப்பயுமே வந்து இருக்காது. ஸோ எரிமலைகள் வந்து எரிமலை உள்ளே வந்து லாவா இருக்கும், ஒரு மேக்மா இருக்கும், எப்போவுமே வந்து லாவா வெளியே வரும் அப்படிங்கிற எந்த தடையுமே வந்து இருக்காது. ஸோ அதான் வந்து எக்ஸ்டென்ட். ஸோ எக்ஸ்டென்ட் ஆகிட்டு அப்படி நம்ம வந்து படிப்போம்ல. ஸோ எக்ஸ்டென்ட் அப்படின்னா அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ ஆக்டிவ், ஸோ ஆக்டிவ் வல்கனோ வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஷீல்டு, சின்ட்ரிகோன் வந்து காம்போசிட், இதுக்கெலாம் வந்து மெயினாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் பார்க்கணும் அப்படின்னா கூகுளில் வந்து அடிச்சு பாருங்கள், வந்து வந்துடும். ஸோ அதுதான் நான் வந்து இங்கே கொடுக்கல ஃபோட்டோஸு, இது வந்து டைப்ஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஆக்டிவ் பார்த்தோம் அப்படின்னா எரப்ட் ஃப்ரீக்வெண்ட்லி, ஸோ பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆக்டிவ் வல்கனோனா எப்போவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக எரப்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவ் வல்கனோஸ் வந்து எங்கே இருக்குது, ஸோ பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். நம்ம சுனாமி வந்து எர்த்குவாக் வந்து பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். ஸோ அது இந்த சுனாமி, அப்புறம் இந்த எர்த்குவாக்கு, அதுக்கப்புறம் இந்த வல்கனோ, இது எல்லாமே வந்து இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் இந்த பெல்ட்டில் தான் வந்து வரக்கூடியது எல்லாமே வந்து. ஏன்னா இங்கே வந்து நிறைய ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்குது, நம்ம அங்கேயே சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதுதான் அந்த பாயிண்ட் தான். ஓகே, அடுத்து எவ்வளோ இருக்குது மொத்தமாக வேர்ல்டில் 600 ஆக்டிவ் வல்கனோஸ் வந்து இருக்குது. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாகவே 600 ஆக்டிவ் வல்கனோஸ் வந்து இருக்குது. அதே மவுனா எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ மவுனா லோவா இன் ஹவாய், இது வந்து 3255 மீட்டர் வந்து ஹைட்டு. இஸ் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆக்டிவ் வல்கனோ. ஸோ இது வந்து பாயிண்ட். பிக்கஸ்ட் ஆக்டிவ் வல்கனோ இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஆக்டிவான வல்கனோ. ஸோ அதாவது ஆக்டிவ்னா எப்போவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக எரப்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும், அதுதான் ஆக்டிவ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது வந்து மவுனா லோவா ஹவாயில் இருக்குது. அடுத்து டார்மண்ட் வல்கனோ. ஸோ டார்மண்ட் வல்கனோ அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தால ஆக்டிவாக இருக்காது, அவ்வளோதான். அதை ஸ்லீப்பிங் வல்கனோ அப்படிங்கிற பெயரும் வந்து அழைப்பாங்க. திடீர்னு வல்கனோ வந்து எரப்ஷன் நடக்கும், திடீர்னு வந்து இருக்காது. ஸோ அப்போ ஸ்லீப்பிங் வல்கனோ அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. நோ சைன் ஆஃப் ஆக்டிவிட்டி ஃபார் மெனி இயர்ஸ், ரொம்ப வருஷத்துக்கு இருக்காது. பட் மே ஹாவ் பிகம் ஆக்டிவ் அட் எனி டைம், ஸோ எப்போனாலும் வந்து ஆக்டிவாக ஆகலாம். அதனால் இதை வந்து டார்மண்ட் வல்கனோ அப்படின்னு சொல்லி இதை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸ்லீப்பிங் வல்கனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படி பேர் வச்சிருக்காங்கன்னா, திடீர்னு வந்து ரொம்ப வருஷமாக இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு எரப்ஷன் நடந்தது அப்படின்னா, திடீர்னு அந்த வல்கனோ வந்து இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தது, டக்குன்னு முழிக்குது அப்படின்னு சொல்லி சும்மா சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை வந்து பண்ணுறாங்க, இப்படி ஒரு பெயர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஓகேங்க, அடுத்து எக்ஸ்டென்ட் வல்கனோஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்டென்ட் அப்படின்னா வந்து த டாப் ஆஃப் த எக்ஸ்டென்ட் வல்கனிக் மவுண்டன்ஸ் ஹேவ் பீன் எரோடட். இப்போது ஒரு எரிமலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த எரிமலையில் வந்து ஒரு லேண்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த எரிமலையில் வந்து இந்த டாப் வந்து அப்படியே எரோட் ஆகி போயிருமாங்க, அப்படியே அடிச்சுட்டு போய் வெள்ளம் இல்லை வந்து காற்று ஏதாவது பட்டு அந்த டாப்பே அப்படியே இல்லாமல் போயிடும். சும்மா ஒரு மேடு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அதிலேருந்து லாவா வந்து வராது. அதனால் அது எக்ஸ்டென்ட் வல்கனோ அப்படின்னு நம்ம வந்து கேட்டகரைஸ் வந்து பண்ணுறோம். தெர் ஆர் அபவுட் 500 ஆக்டிவ் வல்கனோஸ் அண்ட் thousands ஆஃப் டார்மண்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஒன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட், இதை நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்து 3 மேஜர் ஜோன்ஸ் ஆஃப் வால்கனிக் ஆக்டிவிட்டி. வேர்ல்டு லெவலில் 3 ஜோன் வந்து சொல்லியிருக்கேன். ஒன்று சர்க்கம் பசிபிக் பெல்ட்டு, இன்னொன்று மிட் கான்டினென்டல் பெல்ட்டு, இன்னொன்று மிட் அட்லாண்டிக் பெல்ட்டு. ஸோ இது மூணுமே வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பெல்ட்டுங்க. ஸோ அதாவது ஆக்டிவிட்டி, வால்கனிக் ஆக்டிவிட்டி வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய ஏரியாஸ், இந்த 3 பெல்ட். ஓகேவா?
அடுத்து அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் வந்து வல்க்னோஸை பற்றி ஓவராலாக கொஷின் கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப்ஸில் கேட்பாங்க. அப்புறம் இந்த டேர்ம்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த வெண்ட் அப்படிங்கிற டேர்மும் சரி, அப்புறம் வந்து லாவா அப்படிங்கிற டேர்மு, அதே மாதிரி சிண்டர் இந்த கிராட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டேர்மு, இந்த மாதிரி வல்கனாலஜி, ஸோ இந்த ஏரியா மேக்மா இதிலேருந்து தான் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸில் ரிலேட்டடாக வந்து கேட்பாங்க. அதே மாதிரி அவங்களோட டைப்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ டைப்ஸ் அப்படிங்கும்போது மேஜராக என்னென்ன எரப்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் அதோட டைப், அந்த ஆக்டிவ் டார்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம்ல, ஸோ இந்த இதில் இருந்து ஷீல்டு அப்புறம் சென்ட்ருகோனு, ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சும்மா வந்து பார்த்துக்கங்க. ஸோ இது ரிலேட்டடாக தான் வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகேங்க, அவ்வளோதான். நான் வந்து அடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து வரும். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்துருங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் வந்து பார்க்கல அப்படின்னாலும் பார்த்துருங்க. ஸோ நான் டிரைவ் லிங்க் வந்து கொடுத்துட்டேன் நிறைய பேருக்கு. ஸோ இன்னும் தேவைப்பட்டுச்சு, நீங்கள் நியூவாக இருக்கீங்க அப்படின்னா மெயில் இருக்குங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில், மெயில் வந்து மெயில் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் வந்து லிங்க் உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோஸ் வந்து டெய்லி அப்லோட் பண்ணேன். ஸோ அதில் வந்து பிடிஎஃப்ஸும் நான் வந்து போட்டுருவேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.